இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் லெந்து காலம் நம்முடைய வாழ்க்கையில் தொடங்க போது அதற்காக ஆயத்தமாக இந்த நாளிலிருந்து நீங்கள் நினச்சிங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையை ஒரு பரிசோதிக்கிற நாளாய் காணப்படும். நம்முடைய சுய பரிசோதனை அங்கு நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களில் எதில் நீங்கள் தாகமாக இருக்கீங்களோ அந்த தாகத்தை தேவன் தணித்து உங்களை பாதுகாத்து இந்த நாட்களில் சக்தியை பெருக பண்ணுகிற தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். எதிலெல்லாம் நீங்கள் தாகமாக இருக்கீங்களோ, எதிலெல்லாம் ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி ஏக்கத்தோடு இருக்கீங்களோ அந்த காரியத்தை தேவன் செய்து உங்களை பாதுகாத்து உங்களுடைய வாழ்க்கையில் சக்தியே இல்லை, எனக்கு பலனே இல்லைன்னு சொல்கிறீங்களா, அந்த பலத்தை பெருக பண்ணுகிற தேவனாய் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். பிரியமான சகோதரி, சகோதரியே, வாசிக்கிறேன் கேளுங்க. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். பிரியமானவர்களே, இங்கே தண்ணீர் இல்லாத ஒரு பற்றாக்குறை. அவருடைய ஆத்துமா தாகமாக இருக்கிறது, அவருடைய சரீரமும் தாகமாக இருக்கிறது. அதனால் அங்கே முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மோசே சொல்கிறார், நீங்கள் ஏன் முறுமுறுக்கீங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, நீ ஓரே போ, அந்த கண்மலையை அடி, அதுலேருந்து என்ன வரும், தண்ணீர் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே அதே போல் அடித்த உடனே அங்கே தண்ணீர் புறப்பட்டு வந்ததை பார்க்கிறோம். அப்படியே தாகம் அங்கு தீர்க்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே இதை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை கிறிஸ்துவே. அங்கே பார்க்குறோம், ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த தண்ணீர் எப்படிப்பட்டதான், கண்மலையாக கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியத்தில் நீ தாகத்தோடு இருக்கிறாயோ உன் தாகத்தை தணிக்கும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் இந்த நாளிலே நீ விரும்புகிற காரியத்தை அவர் செயல்படுத்தும்படியாக, பலனற்று போனாயா, எல்லா காரியத்திலையும் நான் தோற்று போனேன் ஆண்டவரே, என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு போகாதா என்கிற தாகம், கடன் என்கிற பிரச்சனை என்னை விட்டு தீராதா என்கிற தாகம், இந்த நாட்களில் எடுத்த காரியத்தை வெற்றி பெற முடியவில்லையே என்கிற தாகம், ஏதோ ஒரு காரியத்தில் நீ தாகத்தோடு இருக்கலாம். அந்த தாகத்தை தீர்க்கிற கண்மலையாகி கிறிஸ்து இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உனக்கு அந்த ஞான கண்மலையின் பாலை கொடுக்கும்படியாக, உன் சக்தியை பெருக பண்ணும்படியாக, உன் ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுக்கும்படியாக, உன் தாகத்திற்கும் ஜீவ நதியாய் அவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். உனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிறவர். உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அறிந்திருக்கிறார். உன் விண்ணப்பங்களை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே இந்த நாட்களில் நீ வேண்டிக் கொள்வதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ளுவாய். ஜனங்கள் அங்கு ஆண்டவரை நோக்கி பார்க்கல, மோசையை நோக்கி பார்த்து தான் முறுமுறுக்கிறாங்க. ஆனால் மோசே தான் ஆண்டவரை நோக்கி பார்த்து கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓரேபுக்கு போ, அங்கே கண்மலை அடி, தண்ணி வரும்னு சொல்கிறாரு. இந்த நாளில் அதே போல் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவை நீ கண்ணீர் விடித்து கதறி நோக்கி கூப்பிடும்போது ஒரு உன் தாகத்தை தீர்த்து உன்னை நித்திய வழியிலே நடத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை தாகம் தீர்க்கும் ஜீவன் நதியாய் நீர் கடந்து வந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீருங்க ஆண்டவரே. வியாதியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்கப்பா. இந்த நாட்களில் விட முடியாத பாவங்களிலிருந்து விடுதலையாக்குங்க. இந்த நாட்களில் தகப்பனை கடன் என்கிற அந்த தீராத தாகம் அப்பா, அதிலிருந்து ஒரு முடிவை கட்டளையிடுங்கப்பா. அப்பா, உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே.
மான்கள் நீரோடே வாஞ்சிப்பது போல என் ஆத்துமா மேல் தாகமாக இருக்குதுன்னு சொல்லி பக்தன் தாவீது சொன்னது போல உம்முடைய பிள்ளைகள் உம்மையே நோக்கி பார்க்கிறாங்க ஆண்டவரே. அவருடைய தாகத்தை தீர்த்து அவருடைய சந்தோஷ மகிழ்ச்சியும் காணும்படியான காரியத்தை செய்து அவருடைய பலத்தை பெருக பண்ணுங்கப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.